The Chronicles of Narnia, The Voyage of the Dawn Treader, Chapter 7, How the Adventure Ended. எதை பார்க்க அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். அது கையில் இருக்கிற அந்த கோல்டை பாருங்க அப்படின்னு கேஸ்பியன் சொல்லுவான். சின்ன கோடாரியும் அதுக்கு மேலே டைமண்ட் பதிச்ச நட்சத்திரம். இதை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ட்ரினியன் சொல்வார். அஃப்கோர்ஸ் பார்த்துருப்பீங்க, அது கிரேட் நார்னியன் ஹவுஸோட சைன். அது லார்ட் ஆக்டேசியனோட ஆம்ரிங் அப்படின்னு கேஸ்பியன் சொல்லுவான். வில்லன் அப்படின்னு ரிப்பி சீப் அந்த டிராகனை பார்த்து கத்தும். நீ நார்னியன் லார்டை கொலை பண்ணிட்டியா, நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கத்தும். ஆனால் அந்த டிராகன் வேகமாக இல்லைன்ற மாதிரி தலையாட்டும். இல்லைனா இல்லைனா இதுதான் லார்ட் ஆக்டேசியனா, டிராகனாக மாறிட்டாரா, ஏதாவது மாயாஜாலனால அப்படின்னு லூசி கேட்கும். நீங்கள் லார்ட் ஆக்டேசியனா அப்படின்னு அது கேட்குமா. ஆனால் அந்த டிராகன் சோகமாக இல்லைன்ற மாதிரி தலையாட்டும். ஒருவேளை ஏதாவது மாயாஜாலனால நீங்கள் இப்படி டிராகனாக ஆயிட்டீங்களா, மனுஷனாக இருந்து நீங்கள் இப்படி மாறிட்டீங்களா அப்படின்னு லூசி கேட்கும். அந்த டிராகன் வேகமாக ஆமான்ற மாதிரி தலையாட்டும். அண்ட் தென் அங்கே சுற்றி நின்றுட்டு இருந்த ஒரு சில பேரும் அண்ட் லூசி அண்ட் எட்மண்ட் இவங்களில் யார் இந்த விஷயத்த கேட்டான்னு தெரில. ஏன்னா அட் அ டைமில் இவங்க எல்லாருமே சேர்ந்தே கேட்பாங்க. பை சான்ஸ் நீங்கள் யூஸ்டேஸ் இல்லைல்ல அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. யூஸ்டேஸ் அவனோட டிராகன் தலையை ரொம்ப மோசமாக ஆமான்ற மாதிரி ஆட்டி அவனோட வாழை பின்னாடி அந்த மணலில், அந்த கடல் மணல் இருக்கும்ல, அதில் அடிப்பானா. அங்கே இருந்தவங்க எல்லாருமே வேகமாக பின்னாடி ஓடிட்டுருப்பாங்க. பிகாஸ் அந்த டிராகன் கண்ணிலிருந்து கொதிக்கிற கண்ணீர் அப்படியே அந்த அவன் அழுதுட்ருப்பானா, அந்த தண்ணி முழுக்க அவ்வளோ கொதிச்சுட்ருக்கும். அது ஃபுல்லாக எல்லா பக்கமும் சிந்திக்கிட்டு இருக்கும். லூசி என்னென்னமோ பண்ணி அவனை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணும். ஏன் அதோட தைரியத்தை வரவழைச்சிட்டு செதிலாக இருக்கிற அந்த டிராகனோட தலையில் போய் கிஸ் கூட கொடுக்கும். அங்கே இருந்தவங்க எல்லாருமே யூஸ்டேஸை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. என்ன நடந்தாலும் நாங்கள் உங்க கூட தான் இருப்போம், எதுக்கும் நீ கவலைப்படாத, இதை நம்ம எப்படியாவது சேஞ்ச் பண்ணிடலாம், உன்னை திரும்ப இந்த டிராகன்லேருந்து மனுஷனாக மாற்றிடலாம், அதுக்கு ஏதாவது இருக்கும், இந்த மாயாஜாலத்தை, இந்த மந்திரத்தை எப்படியாவது நம்ம லிஃப்ட் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. ஏன் இது ஒரு 2-3 நாளைக்கு இந்த தீவில் கூட இருந்து என்னன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அவனோட கதையை கேட்குறதுக்கும் அவங்க எல்லாரும் ஆர்வமாக இருப்பாங்க. பட் அவனால் தான் பேச முடியாதுல. அண்ட் அவனோட இந்த டிராகன் பாடி, அந்த மசில்ஸ், அந்த நர்வ்ஸ் எல்லாமே அவனுக்கு ரொம்ப புதுசு. எழுதுறதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணப்பட்ட பாடியே இது சுத்தமாக கிடையாது. அவனோட அந்த கூர்மையான நகத்தை வச்சு அவன் அந்த மணலில் எழுத ட்ரை பண்ணுவான். பட் அது அவனுக்கு சுத்தமாக வரவே இல்லை. பிகாஸ் ஒரு சின்ன குழந்தைனால அந்த மாதிரி எழுத முடியாதுல. அது மாதிரி தான் இப்போ அவனுக்கு அந்த பாடியுமே சுத்தமாக அந்த நர்வ்ஸ்லாம் அதுக்கு ட்ரெயினே ஆகலை. பட் என்னென்னமோ ட்ரை பண்ணி எழுத ட்ரை பண்ணுவான். பட் என்னென்னா அவனுக்கு ஒரு கதையை ஒழுங்காக சொல்லவே தெரியலை, ஸ்ட்ரைட்டாக அதை எப்படி எழுதணும்னு தெரியல. அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி அவன் என்ன எழுதினாலுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். அவன் அட்லீஸ்ட் ஃபுல்லாக எழுதி முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவான். பட் கடலில் வந்து அதை அழிச்சு விட்டுட்டு போயிடும். ஏதேதோ விட்டுப்பிட்டாக எழுதி வைப்பான். அதை அவங்க ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஒன்றுமே அவங்களுக்கு புரியவும் புரியாது. ஆனால் ஒன்று மட்டும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. டிராகனாக மாறினதுலேருந்து யூஸ்டேஸோட கேரக்டரே நல்லா டெவலப் ஆயிடுச்சு, நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சுத்தமாகவே மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அவன் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அந்த மொத்த தீவுக்கு மேலேயும் பறந்து போய் அந்த தீவு எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு அவன் கண்டுபிடிச்சான். ஃபுல்லுமே மலைகளாக மட்டும்தான் இருந்தது. அங்கே இருந்த 2 உயிரினம் காட்டு ஆடும் காட்டு பன்னியும் தான். காட்டு பன்னியை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வைல்டு பிக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வைல்டு ஸ்வைனுன்னு சொல்லுவாங்கங்க. SWINE, வைல்டு ஸ்வைன். ஸோ அந்த தீவில் இருந்த 2 உயிரினம் இதுங்க 2 மட்டும்தான். ஸோ அவன் அப்பப்போ அதுங்க எல்லாத்தையும் வேட்டையாடி கப்பலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பான், ப்ரொஃபிஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அதில் கொஞ்சம் தான் அவனும் சாப்பிட்டுப்பான். பட் எப்போவுமே அவன் தனியாக உட்காந்து தான் சாப்பிடுவான். ஏன்னா அவன் இப்போ டிராகன் ஆனனால அவனுக்கு இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றதுலாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ராவாக பச்சையாக அந்த ஆடு, அந்த பன்னியெல்லாம் அப்படியே பச்சையாக இருக்கும்ல, அதை சாப்பிட தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அந்த ரத்தத்தோடு அவன் சாப்பிட்டுட்ருப்பானா. அதை யாரும் பார்த்துடக்கூடாது, பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும்ல. அதனால எப்போவுமே அவன் தனியாக உட்காந்து தான் சாப்பிடுவான். ஒரு நாள் அவன் அந்த தீவுக்கு மேலே நல்லா பறந்து போய்கிட்டு இருப்பானா. அப்போது ஒரு மிகப்பெரிய நல்ல உயரமான பைன் மரத்தை அங்கே இருந்த பள்ளத்தாக்கில் இருந்து வேரோடு அப்படியே பிடுங்கி எடுத்துகிட்டு வருவான்.
கப்பலுக்கு பாய்மரமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஈவினிங் எப்பப்போலாம் நல்லா கோல்ட் ஆகுதோ அடிக்கடி அங்கே ரொம்ப ஹெவியாக மழையும் பெஞ்சிட்ருக்குமா. ஸோ ரொம்ப சில்லுன்னு இருக்குமா. அப்போல்லாம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம யூஸ்டேஸ் மேலே வந்து நல்லா சாஞ்சு உட்காந்துப்பாங்க. அவனோட உடம்பே நல்லா ஹாட்டாக அப்படியே வெது வெதுப்பாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப வார்மாக இருந்தது. அண்ட் அவன் ஒரு தடவை தான் அப்படியே மூச்சை இழுத்து வெளியில் விடுவான். பார்த்தா அங்கே நல்லா நெருப்பு பற்றிக்கும். ஸோ நெருப்புக்கும் அங்கே பஞ்சமே இருக்காது. சம்டைம்ஸ் அங்கே குரூப்பில் இருக்கிறவங்கள ஒரு 5-6 பேரை அவனே செலக்ட் பண்ணி அவனோட முதுகில் உட்கார வச்சு பறந்து கூட்டிகிட்டு போய் அந்த மொத்த தீவையும் சுற்றி காமிப்பான். அங்கே இருக்கிற அந்த பச்சை பசேன்னு இருக்கிற மலைகள், நல்ல பாறையாக இருக்கிற சிகரங்கள், அந்த நல்ல ஆழமாக இருக்கிற பள்ளத்தாக்கு, ஏன் அந்த கிழக்கு கடல் இருக்குல்ல அங்கேயும் நல்லா தூரமாக பறந்து கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு வந்துட்டு இருப்பான். அங்கே ஒரு ஸ்பாட் வரும், நல்லா டார்க்காக ப்ளூ கலரில் இருக்குமா. அது வரைக்கும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவான். இப்படியே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவனோட முதுகில் உட்கார வச்சு அந்த மொத்த தீவையும் அவன் சுற்றி காமிச்சிட்ருப்பான். அவனுக்கு இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிச்சிருக்குல. அந்த ஃபீலிங்கே ரொம்ப ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கும் அங்கே இருக்கிற நிறைய பேரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பாசம் வைக்க ஆரம்பிச்சிட்டானா. இந்த ஒரு ஃபீலிங் மட்டும்தான் அவனை ரொம்ப கஷ்டப்பட வைக்காமல், அவனை ரொம்ப ஃபீல் பண்ண வைக்காமல் வச்சுட்டு இருந்தது. ஏன்னா இப்படி ட்ராகனாக இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே. சம்டைம்ஸ் அவன் அங்கே பறந்துட்டுருக்கும் போது, அந்த தீவில் மேலே பறந்துட்டுருக்கும் போது அங்கே லேக்கு வரும்ல, அந்த லேக்கில் அவனோட அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அவனே பயந்து நடுங்கியிருக்கான். நிறையா தடவை அப்படியே பயந்து அப்படியே ரொம்ப நடுங்கியிருக்கான். வவ்வாலுக்கு இருக்கிற மாதிரி நல்லா பெருசாக இருக்கிற அந்த விங்ஸ் எல்லாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவனோட அந்த கூர்மையான கிளாஸ் இருக்குல்ல, அந்த நெகங்கள், அதெல்லாம் அவனுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப க்ரூயலாக இருந்தது. அவன் தனியாக இருந்தானா அவனை நினச்சி அவன் பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஸோ அவனுக்கு தனியாக இருக்கவே, அவன் கூட அவனே தனியாக இருக்க அவனுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். அதே சமயம் மித்தவங்க கூட சேர்ந்து இருக்கவும் அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். எந்தெந்த ஈவினிங்ஸ்லாம் இவனை ஒரு ஹாட் வாட்டர் பாட்டில் மாதிரி அவங்க யூஸ் பண்ணாமல் இருந்தாங்களோ அப்பப்பெல்லாம் அந்த கேம்பில் இருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி வந்து அந்த மணல் இருக்கும்ல, கரைக்கும் அந்த காட்டுக்கும் நடுவில் மணல் இருக்கும்ல கரையில், ஸோ அங்கே வந்து பாம்பு மாதிரி அப்படியே சுருங்கி சுற்றி படுத்துப்பான். அந்த மாதிரி அக்கேஷன்ஸ்லலாம் அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. ரிப்பி சிப் இருக்குல்ல, அதுதான் அவனுக்கு ரொம்ப ஒரு மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டான கம்ஃபர்டராக இருந்தது. அந்த நோபலான மவுஸ், அந்த நேர்மையான ரொம்ப ரொம்ப உயர்ந்த குணம் இருக்கிற அந்த எலி கேம்பில் மித்த ஆட்கள் கூட, அந்த ஹோல் குரூப் கூட உட்காராமல் அங்கேருந்து அப்படியே நழுவி வந்து தனியாக உட்காந்துட்ருக்குற யூஸ்டேஸ் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பான். யூஸ்டேஸோட அந்த டிராகன் மண்டை இருக்கும்ல, அது பக்கத்தில் வந்து ரிப்பி சிப் உட்காந்துக்கும். அங்கே வந்து உட்காந்துட்டு யூஸ்டேஸ்க்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்ச்சூன்ஸ் வீலோட ஸ்ட்ரைக்கிங்கான இலுஸ்ட்ரேஷனே நீ தான். நீ மட்டும் என்னோட வீட்டுக்கு, நானியாவில் இருக்கிற என்னோட சொந்த வீட்டுக்கு வந்தேன்னா, ஆக்சுவலி நானியாவில் இருக்கிற ரிப்பி சிப்போட வீடு ஒரு வீடு மாதிரியே இருக்காது, ஒரு சின்ன குழி மாதிரி தான் இருக்கும், ஓட்டை மாதிரி தான் இருக்கும். அங்கெல்லாம் டிராகனோட மண்டையும் சரி வாலும் சரி எதுவுமே உள்ளுக்குள்ளே போகவே முடியாது. ஆனால் ரிப்பி சிப் அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம், நீ மட்டும் என்னோட வீட்டுக்கு வந்தேன்னா அங்கே உனக்கு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸாக நான் காமிப்பேன். பெரிய பெரிய பேரரசர்கள், எம்பரர்ஸு, கிங்ஸு, டியூக்ஸு, நைட்ஸு, தளபதி, பொயட்ஸு, லவ்வர்ஸு, ஆஸ்ட்ரானமர்ஸு, ஃபிலாசபர்ஸு, மெஜிஷியன்ஸ், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் அதிலேருந்து ரெக்கவர் ஆகி அடுத்தவங்க வாழ்நாள் முழுக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நேரத்தில் யூஸ்டேஸ்க்கு அது ரொம்ப கம்ஃபர்ட்டாலாம் இது இருக்காது. ஆனால் ரிப்பி சிப்க்கு அவன் மேலே ஒரு பாசம், ஒரு அக்கறை இருக்குன்றது யூஸ்டேஸ்க்கு நல்லாவே தெரிய வந்தது. அதை அவன் என்றைக்கும் மறக்கவே மாட்டான். பட் அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப கிளம்பலாம் அப்படின்னு அவங்க எல்லோரும் ரெடியாக இருக்கும்போது அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்களோட தலைக்கு மேலே சூழ்ந்த மேகமே ஒரு டிராகனை எப்படி கப்பலில் வச்சு கூட்டிகிட்டு போக போகிறோன்றது தான். யூஸ்டேஸ் அங்கே இருக்கும்போது அதை பற்றி பேசாமல் இருக்க தான் அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அவன் இல்லாத போது தான் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் யூஸ்டேஸ் காதில் விழுந்துடும் அவங்க பேசுகிறதெல்லாம், அவனால் கேட்காம இருக்க முடியாது. டெக்கில் ஒரு பக்கமாக ஒரு சைடாக அவன் ஃபிட் ஆயிடுவானா, ஆனால் நம்ம ஒரு பக்கம் இருக்கிற எல்லாத்தையுமே, அந்த ஸ்டோர்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே கீழே எடுத்துகிட்டு போகணும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா அவனை நம்ம டவ் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியுமா, இல்லைன்னா அவன் பறந்தே வந்துடுவானா நம்ம கூட, ஆர் நம்ம அவனுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க போகிறோம், எப்படி நம்ம அவனை ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்லாம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களா.
பாவம் யூஸ்டேஸ். இந்த கப்பலுக்கு அவன் வந்த அந்த நாள்லேருந்து இவங்க எல்லாருக்குமே அவன் தொல்லையாக தான் இருந்திருக்கான்னு அவனுக்கு இப்போ நல்லாவே ரியலைஸ் ஆச்சு. ஆனால் இப்போது மிக பெரிய பெரிய தொல்லையாயிட்டான்றது அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை நினைக்கும் போதெல்லாம் அவனுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. இந்த டிராகன் ஐலாண்டில் இவங்க லேண்ட் ஆகி இதோட 6 நாள் ஆகுது. எட்மண்ட் அன்னைக்கு மார்னிங் ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவான். எப்படியோ ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிடுவானா. ரொம்ப இருட்டாக தான் இருந்தது, ஒரு மாதிரி கிரேயிஷாக இருந்தது. அப்போது அங்கே ஏதோ மூவ் ஆகுற மாதிரி அவனுக்கு சத்தம் கேட்ட மாதிரி தோணுச்சு. ஸோ ஒத்த கையை வச்சு ஊண்டி அப்படியே அவன் எந்திரிச்சு சுற்றி சுற்றி பார்ப்பான், என்னடா அப்படின்னு. பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இருட்டான ஒரு உருவம் காட்டு பகுதியிலேருந்து அந்த கடல் பகுதி பக்கமாக அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்த மாதிரி இருந்ததா. டக்குன்னு அவனோட மைண்டில் ஒரு ஐடியா வந்தது. உண்மையாகவே இந்த தீவில் பூர்வக்குடி மக்கள் யாரும் இல்லையா அப்படின்னு தான் அவன் யோசிப்பான். ஒருவேளை அது கேஸ்பியனாக இருக்குமோ அப்படின்னு அவன் யோசிப்பானா. பட் கேஸ்பியன் அவனுக்கு பக்கத்துலேயே தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான், கொஞ்சம் கூட அசையாமல். எட்மண்ட் அவனோட வாளை ரெடியாக கையில் வச்சுருப்பான். அண்ட் தென் அங்கேருந்து எந்திரிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக முன்னாடி நடந்து போவான். அவன் அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருப்பானா. ஆக்சுவலி இவங்க காட்டு பகுதியை ஒட்டியே அந்த காட்டோட எட்ஜ் இருக்கும்ல, அங்கே தான் கேம்ப் போட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து அந்த உருவம் கடல் பக்கத்தில் கொஞ்சம் நடந்து போய்கிட்டு இருக்கு, கடலை பார்த்து. ஸோ அங்கே அவன் நடந்து வந்துட்டுருப்பான். கேஸ்பியனை விட இந்த உருவம் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் எட்மண்டுக்கு இப்போ தெரியும். ஆனால் லூசியை விட ரொம்பவே பெருசாக தான் இருந்தது. அந்த உருவம் அங்கேருந்து ஓடிலாம் போகலை. எட்மண்ட் அவனோட வாழை வெளியில் உருவி அந்த யாருன்னே தெரியாத ஆளை பார்த்து சேலஞ்ச் பண்ணுறதுக்காக வேகமாக ஓடிட்டுருப்பானா. ஆனால் அந்த யாருன்னே தெரியாதவர் எட்மண்டை பார்த்து ரொம்ப லோவான வாய்ஸில், எட்மண்ட் நீயா அப்படின்னு கேட்கும். ஆமாம், நீ யார் அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். உனக்கு என்ன தெரியலையா, நான் தான் யூஸ்டேஸ் அப்படின்னு அவர் சொல்வார். அந்த யாருன்னே தெரியாதவர் சொல்வார். என்னது, அட ஆமாம் மை டியர் சாப் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே ஷ் அப்படின்னு யூஸ்டேஸ் சொல்வானா. பார்க்குறதுக்கு அவன் கீழே விழுக போகிற மாதிரி இருப்பான். ஹலோ, உனக்கு என்னாச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு எட்மண்ட் யூஸ்டேஸை ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். யூஸ்டேஸ் ரொம்ப நேரமாக சைலண்ட்டாகவே இருப்பானா. அவன் மயக்க போட்டுட்டான் அப்படின்னு எட்மண்ட் யோசிச்சிடுவான். ஒரு வழியாக யூஸ்டேஸ் வாயை திறந்து பேசுவான். பா, அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது, உனக்கு புரியாது. ஆனால் இப்போ ஓகே, நம்ம எங்கேயாவது போய் உட்காந்து பேசுவோமா, என்னால் இப்போ மித்த யாரையும் மீட் பண்ண முடியாது அப்படின்னு யூஸ்டேஸ் சொல்லுவான். ஓகே, உனக்கு எங்கே போகணுன்னாலும் போவோம், தோ அங்கே பாறையாக இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்து பேசுவோமா. ஆனால் உன்னை திரும்ப இப்படி பழைய மாதிரி பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது. மிகப்பெரிய விஷயத்த நீ ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு எட்மண்ட் சொல்லிகிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் நடந்து போய் அங்கே இருக்கிற பாறையில் போய் உட்காருவாங்க. நல்லா கடலை பார்த்த மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க. கடலை பார்த்துட்டே உட்காந்துட்ருப்பாங்க. வானம் இருக்க நல்லா வெள்ளையாக மாறிட்டே வரும். வானத்தில் இருந்த எல்லா நட்சத்திரங்களும் மறைஞ்சிரும். ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் நல்லா பிரைட்டாக தெரிஞ்சிட்ருக்கும். அவங்க கடலை பார்த்த மாதிரி தானே உட்காந்துருப்பாங்க. அங்கே கடலில் தூரத்தில் வானத்தில் அது நல்லா கீழே இறங்கி தெரிஞ்சிட்ருக்கும். நான் எப்படி ட்ராகனாக மாறினேன்றது இப்போ என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டேயும் அதை நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். பட் உண்மையாக சொல்லணுன்னா, அன்றைக்கி மார்னிங் நான் திரும்ப உங்ககிட்ட வந்தேனே, அப்போ நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து ட்ராகனுன்னு சொன்னக்கப்புறம் தான் நான் ஒரு ட்ராகனுன்னே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அது ட்ராகன் தானான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ நான் எப்படி பழையபடி மாறினேன்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு யூஸ்டேஸ் சொல்லுவான். சொல்லு அப்படின்னு எட்மண்ட் சொல்லுவான். வெல், நேற்று நைட்டு நான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. இதில் என் கையில் அந்த மாட்டி இருந்துச்சுல, அந்த பிரேஸ்லெட், அந்த ஆம்ரிங், அது வேற பயங்கரமாக வலி என்னை கொண்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னு யூஸ்டேஸ் சொல்லிகிட்டு இருக்கும் போதே, இப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். யூஸ்டேஸ் அதுக்கு நல்லா சிரிப்பான். இந்த மாதிரி அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சிரிப்பானா. யூஸ்டேஸ் இந்த மாதிரி சிரித்து எட்மண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. யூஸ்டேஸ் அவன் கையில் இருந்த அந்த பிரேஸ்லெட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணி, இதோ இதுக்கு மேலே இதை யாருக்கு பிடிச்சிக்கிட்டாலும் அதை அவங்களே வச்சுக்கட்டும், எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. வெல், நான் தூங்காமல் முழிச்சே கிடந்தேன்னா முழிச்சே இப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு இப்படி ஆயிடுச்சே, அடுத்து என்ன ஆகும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது உண்மையாகவே கனவா இல்லை நிஜமாக நடந்ததா என்னன்னே எனக்கு தெரியல. என்னால் உங்ககிட்ட அதை சொல்லவும் முடியலை. பட் நான் முழிச்சிட்டேன். ஆனால் அப்போது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயத்த அங்கே பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய சிங்கம் என்னை பார்த்து ஸ்லோவாக நடந்து வந்துட்டு இருந்துச்சு. விஷயம் என்னென்னா, நேற்று நைட்டு வானத்தில் நிலாவே இல்லை. ஆனால் அந்த சிங்கத்துக்கு மேலே நிலா வெளிச்சம் இருந்தது.
அது என்னை பார்த்து பக்கத்தில் வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஆனால் நான் ட்ராகனாக தானே இருந்தேன். ஈஸியாக ஒரு ட்ராகனால் சிங்கத்தெல்லாம் அடித்து போட்டுற முடியும். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பட் அந்த சிங்கம் என்னை கடித்து சாப்பிட்ரும் அந்த மாதிரி பயம்லாம் எனக்கு இல்லை. அது வேறு மாதிரி ஒரு பயம். உனக்கு புரியாதது. வெல், அது என் பக்கத்தில் வந்துட்டே இருந்துச்சா, அது வந்து நின்றுட்டு என்னை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துச்சு. நான் இறுக்கமாக என்னோடய கண்களை மூடிக்கிட்டேன். பட் அதனால் எந்த ஒரு யூஸும் இல்லை. அது அதை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை வர சொல்லுச்சு அப்படின்னு யூஸ்டே சொல்லுவான். அது பேசுச்சா அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். எனக்கு தெரியல. ஆக்சுவலி இப்போ நீ இதை மென்ஷன் பண்ணக்கப்புறம் தான் அது உண்மையாகவே என்கிட்ட பேசுச்சா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு யோசனையாகவே இருக்குது. ஏன்னா அது என்ன சொல்லிச்சோ அது எனக்கு புரிஞ்சுது. அது வாயை திறந்து சொல்லிச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போகணுன்றது மட்டும்தான் என்னோடய மைண்டுக்குள்ளே இப்போ ஓடிட்டு இருந்தது. நான் எந்திரிச்சு அதை ஃபாலோ பண்ணி போனேன். அந்த சிங்கம் என்னை அப்படியே அங்கே உள்ளுக்குள்ளே மலைகளுக்குள்ளே கூட்டிகிட்டு போச்சு. ஆனால் அந்த சிங்கம் என்னை எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போச்சோ அங்கங்கெல்லாம் நிலா வெளிச்சம் இருந்துகிட்டே இருந்தது. கடைசியாக அங்கே இருந்த மலைகளோட உச்சிக்கே நாங்கள் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி அந்த மலை உச்சியை நான் பார்த்ததே இல்லை. அந்த மலையோட உச்சியில் ஒரு கார்டன் இருந்தது, தோட்டம் இருந்தது. அங்கே ஃபுல்லாக மரங்களாக பழங்களாக இருந்தது. அந்த தோட்டத்தோட நடுவில் ஒரு மிகப்பெரிய கிணறு இருந்தது. சாதாரண மித்த கிணறு மாதிரி இல்லை, நல்ல பெருசாக இருந்தது. நல்ல ரவுண்டு பாத் மாதிரி இருந்தது. கீழே இறங்கி போகிறதுக்கு மார்பிள் ஸ்டெப்ஸும் இருந்தது. அதில் இருக்கிற தண்ணிலாம் அவ்வளோ கிளியராக இருந்தது. அதுக்குள்ளே இறங்கி குளிச்சா என்னோட முன்னங்காலில் அந்த பிரேஸ்லெட்னால வலி உயிர் போயிட்டு இருந்ததில் அது கூட அப்படியே குணமாயிரும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த சிங்கம் என்னை ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லிச்சு. ஆனால் அது வாயை திறந்து பேசுச்சா இல்லை என்ன சொல்லிச்சு எப்படி பேசுச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது என்னை ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லிச்சு. நான் மேலே எந்த ஒரு துணியும் உடுத்தலை. ஸோ என்னால் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அப்போ தான் எனக்கு இன்னொன்று ஒரு விஷயம் சடனாக ஸ்ட்ரைக் ஆச்சு. டிராகன்ஸும் பாம்புகள் மாதிரி தானே. பாம்புகள் அதோட தோள்களை சட்டையை உரிக்குங்கள. அஃப்கோர்ஸ் அதை தான் அந்த சிங்கம் மீன் பண்ணியிருக்கு போல அப்படின்னு யோசித்தேன். ஸோ வேகமாக நகங்களை வச்சு என் மேலே ஃபுல்லாக நான் சொரிய ஆரம்பித்தேன். என் மேலே இருந்த செதில்கள் ஃபுல்லுமே சுற்றி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அப்புறம் டீப்பாக சொரிய ஆரம்பித்தேன். அப்போது செதில்கள் வராமல் என்னோட மொத்த தோலுமே பீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ அழகாக அப்படியே உறிஞ்சு வந்துச்சு. ஒரு மிகப்பெரிய நோய் தாக்கி படுத்திருந்து திரும்ப எந்திரிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வாழைப்பழத்தோட தோள்களை உரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த தோல்ல இருந்து ஒரு 2 நிமிஷத்தில் நான் வெளியில் வந்துட்டேன். சுற்றி ஃபுல்லாக அந்த தோலும் செதில்களுமாக தான் இருந்தது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கணுமே, அவ்வளோ லவ்லியாக இருந்தது. ஸோ நல்லா அந்த கிணறுல போய் குளிக்கலான்னு கீழே இறங்கி போக ஆரம்பித்தேன். அப்போ போய் அந்த தண்ணிக்குள்ளே என்னோட காலை வைக்கும் போது தான் பார்த்தேன் என்னோட காலில் இன்னும் அந்த செதில்களாக அப்படியே சுருங்கி சுருங்கி இருந்துச்சு. ஸோ என்னோடய காலையும் நல்லா போட்டு சொரிய ஆரம்பித்தேன். ஃபுல்லாக அங்கேயும் செதில்களாக கொட்ட ஆரம்பிச்சிது. என்னோட கால் பாதத்துலேயும் இன்னும் அந்த செதில்களாக இருந்தது. ஸோ அதையும் போட்டு நல்லா சொரிஞ்சேன். தோலாக நல்லா உறிஞ்சு அவ்வளோ அழகாக வந்தது. நல்லா போய் இப்போ குளிக்கலான்னு கீழே இறங்கினேன்னா பார்த்தா இன்னும் அங்கங்கே ஃபுல்லாக செதில்களாக தான் இருந்தது. இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு நான் சொரிஞ்சு இதை எடுக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் என்ன அதை ரிமூவ் பண்ண விடு அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லிச்சு. ஆனால் அது வாயை திறந்து பேசிச்சா எப்படி என்கிட்ட சொல்லிச்சுன்னு எனக்கு தெரில. பட் அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதோட கூர்மையான நகங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஆனால் அப்போ நான் ரொம்ப ரொம்ப டெஸ்ப்ரேட்டாக இருந்தேன்னா ஸோ அது முன்னாடி போய் நல்லா குப்பரை படுத்துட்டேன். அது ஃபர்ஸ்ட் அதோட நகத்தை வச்சு என்னை கிளிக்க ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப ரொம்ப டீப்பாக இருந்தது. என்னோட ஹார்ட் வரைக்கும் என் இதயம் வரைக்கும் அதோட நகம் இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது என்னோட தோலை உரிக்கும் போது அப்பா அவ்வளோ வலி. அந்த அளவுக்கு வலியை நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. பட் அந்த மோசமான தோல் என்னோட உடம்புலேருந்து பீல் ஆகி வெளியில் வரும்போது அது ரொம்ப ரொம்ப எனக்கு நிம்மதியாக தான் இருந்தது. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. அந்த நிம்மதினால் மட்டும்தான் என்னால் அவ்வளோ வலியையும் தாங்கிக்க முடிஞ்சுது. அந்த சிங்கம் என் உடம்புல இருக்கிற எல்லா தோலையும் உரிச்சு போட்டுருச்சு. மொத்தமாக அங்கேருந்து புல் தரையில் ஃபுல்லாக தோலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சிங்கம் அந்த தண்ணியில் என்னை தூக்கி போட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த தண்ணி எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. நல்லா அந்த தண்ணியில் நான் ஸ்விம் பண்ண ஆரம்பித்தேன். என் கையில் இருந்த வலி எல்லாம் மொத்தமாக போயிடுச்சு. அப்புறம் தான் என்னன்னு பார்த்தேன்.
பார்த்தா நான் திரும்பவும் பையனாகவே மாறி இருந்தேன். என்னதான் கேஸ்பியன் அளவுக்கு என்னோட ஆர்ம்ஸில் மசில் இல்லாமல் இருந்தாலும் என்னோட இந்த கையை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சிங்கம் அங்கேருந்து என்னை தூக்கி என்னை ட்ரெஸ் பண்ணி விட்டுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. என்னது ட்ரெஸ் பண்ணி விட்டுச்சா, அதோட கால்களை வச்சா அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். வெல், எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரலை. ஆனால் ஏதோ பண்ணி அது எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுச்சு. இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த துணியில் தான். அப்புறம் சடனாக நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அது என் கூடலாம் வரல, நான் மட்டும் இந்த இடத்துக்கு டக்குன்னு வந்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இது எல்லாமே கனவாக இருக்குமோன்னு அப்படின்னு யூஸ்டேஸ் சொல்லிகிட்ருப்பான். இல்லை, இது கனவில்லை அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். ஏன் அப்படின்னு யூஸ்டேஸ் கேட்பான். வெல், ஒரு விஷயம் என்னென்னா உன்னோட உடம்புல இப்போது துணி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், ட்ராகனாக இருந்து இப்போ நீ பழையபடி மனுஷனாக மாறி இருக்க அப்படின்னு எட்மண்ட் சொல்லுவான். அப்போது இதெல்லாம் நடந்திருக்குல்ல, இது என்னவா இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு யூஸ்டேஸ் கேட்பான். நீ அஸ்லானை பார்த்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எட்மண்ட் சொல்லுவான். அஸ்லானா அப்படின்னு யூஸ்டேஸ் ரொம்ப ஷாக்காகி கேட்பான். இங்கே வந்ததுலேருந்து டான் ட்ரேடர் கப்பல் குழுவில் வந்து நம்ம ஜாயின் பண்ணதுலேருந்து அந்த பேரை பல தடவை நான் கேட்டுட்டேன். அண்டு ஏன்னு தெரியல, அதை நான் ரொம்பவே வெறுத்தேன். பட் அப்போது நான் எல்லாத்தையும் வெறுத்துட்டு தான் இருந்தேன். அண்ட் பை த வே, நான் அதுக்கெலாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ரொம்பவே மோசமாக தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு யூஸ்டேஸ் சொல்லிகிட்ருப்பான். பரவாயில்ல, இருக்கட்டும். நானியால் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் நான் நடந்துக்கிட்டதை விட நீலாம் ரொம்ப மோசமாகவே நடந்துக்கல. நீயாவது எல்லாத்துக்கும் இரிட்டேட்டிங்காக தான் இருந்த, ஆனால் நான் துரோகியாக இருந்தேன் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிகிட்ருப்பான். இப்போ இந்த விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க. இந்த புக்கில் இப்போது நம்ம யூஸ்டேஸ்க்கு அஸ்லான் வந்து காட்சி அளிச்சிருக்காருல, அதே மாதிரி த ஹார்ஸ் அண்ட் ஹிஸ் பாய் புக்கில் ஷாஷ்டாவுக்கும் அஸ்லான் இந்த மாதிரி ஒரு உருவமாக வந்து காட்சி அளிச்சிருப்பாரு. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் கூட இப்போ தனியாக காட்டில் குதிரையில் போய்கிட்டு இருப்பான். மலை காடு ரொம்ப இருட்டாக இருக்கும், பயங்கர இருட்டாக இருக்கும். ரொம்பவே பயந்து போயிருப்பான். அப்போ அஸ்லான் வந்து அவனுக்கு காட்சி அளிச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த புக்கில் யூஸ்டேஸ்க்கும் வந்து காட்சி அளிச்சிருக்காரு. நீயாவது எல்லாத்துக்கும் இரிட்டேட்டிங்காக தான் இருந்த, நான் துரோகியாக இருந்திருக்கேன் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பான்ல. வெல், அப்போ அதை பற்றி எதுவும் என்கிட்ட சொல்லாத, எதையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு யூஸ்டேஸ் சொல்லிடுவான். ஆனால் அஸ்லான் யார், நீ அவரை பார்த்துருக்கியா அப்படின்னு யூஸ்டேஸ் கேட்பான். வெல், அவருக்கு என்ன தெரியும், அவர் ஒரு மிகப்பெரிய சிங்கம், கடலுக்கு அப்பாறு இருக்கிற அரசரோட மகன். அவர் தான் என்னையும் நானியாவையும் காப்பாற்றினாரு. நாங்கள் எல்லாருமே அவரை பார்த்துருக்கோம். லூசி தான் அடிக்கடி அவரை பார்த்துருக்கா. அண்டு அஸ்லானோட நாட்டுக்கு தான் இப்போ நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம் அப்படின்னு எட்மண்ட் சொல்லுவான். அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசிக்க மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. வானத்தில் கடைசியாக தெரிஞ்சிட்டு இருந்த அந்த பிரைட்டான பெரிய அந்த நட்சத்திரமும் மறைஞ்சிருச்சு. அவங்களால சூரியன் உதயமாகிறத இப்போ பார்க்க முடியலனாலும், ஏன்னா அவங்களுக்கு ரைட் சைடு ஃபுல்லாக மலைகளாக தான் இருந்துச்சா, ஆனால் அது உதயம் ஆயிடுச்சு போல். ஏன்னா கிரே கலரில் இருந்த வானம் இப்போ நல்லா பிங்க் கலரில் மாறி போய் இருந்தது. காட்டில் இருந்து தூரத்தில் ஏதோ பறவை கத்துற சத்தமும் கேட்டுட்டு இருந்துச்சு. பேரட் மாதிரி, கிளி மாதிரி ஏதோ பறவை போல். அண்ட் ஃபைனலாக கேஸ்பியனோட சங்கு சத்தமும் நல்லா கேட்கும். கேம்பில் திரும்பவும் ஆட்கள் எந்திரிச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடக்க ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. கேம்பில் ஃபயரை சுற்றி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நல்லா வட்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு எட்மண்டும் யூஸ்டேஸும் நடந்து வர்றதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போது அவங்க எல்லாருக்குமே உட்காந்து யூஸ்டேஸ் அந்த இடத்துக்கு போனது, அந்த குகைக்கு போனது, அவன் அங்கே ட்ராகனாக மாறினது எல்லா கதையும் சொல்லி முடிச்சிருவான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இன்னொன்று ட்ராகன் தான் லார்ட் ஆக்டேசியனை பல வருஷத்துக்கு முன்னாடி கொண்டிருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க, பேசிகிட்ருப்பாங்க. இல்லைன்னா அந்த வயசான ட்ராகன் தான் லார்ட் ஆக்டேசியனாகவே இருப்பாரோ அப்படின்னும் பேசிகிட்ருப்பாங்க. யூஸ்டேஸ் அந்த குகையில் நிறையா ஜுவல்ஸ், அந்த தங்கத்தெல்லாம் எடுத்து அவனோட ட்ரெஸ்ஸில் பாக்கெட்டில் வச்சுட்ருப்பான்ல, அந்த தங்கம், அந்த ட்ரெஸ்ஸு, அது எல்லாமே காணாமல் போயிடுச்சு அந்த குகையில். அவனோட ட்ரெஸ்ஸே இப்போ அங்கே இல்லை. ஆனால் யூஸ்டேஸ்க்கு திரும்ப அந்த குகைக்கு போகணும், அங்கே இருக்கிற புதையலை பார்க்கணும், அந்த புதையலெல்லாம் எடுக்கணும்னு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட விருப்பம் அங்கே கொஞ்ச நாள்லேயே அந்த டான் ட்ரேடர் கப்பலை திரும்பவும் பழைய மாதிரி சீரமைச்சு ரீபெயிண்ட் பண்ணி நல்லா ஃபுல்லாகவே அவங்க கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ணிடுவாங்க. அந்த கப்பலையே சரி பண்ணி பயணத்துக்கு நல்லாவே ரெடி ஆக்கிடுவாங்க. அந்த தீவிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கேஸ்பியன் கரையோரமாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாறையில், அந்த கிளிஃபை ஒட்டியே அந்த பாறை இருக்கும், அங்கே போய் அவனோட வாளை வச்சு ஒரு விஷயத்தை எழுதிட்டு இருப்பான்.
என்னன்னு பார்த்தா டிராகன் ஐலாண்ட் டிஸ்கவர்டு பை காஸ்பியன் 10 கிங் ஆஃப் நார்னியா எக்ஸட்ரா அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே இந்த 4th இயர் ஆஃப் ஹிஸ் ரெய்ன், அதாவது அவனோட ஆட்சி காலத்தில் 4வது வருஷத்தில் இந்த தீவை கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி எழுதியிருப்பான். த லார்ட் ஆக்டேசியன் இங்கே தான் அவரோட உயிரை விட்டுருக்காரு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னும் அவன் எழுதியிருப்பான். இந்த நாட்களில் இருந்து தான் யூஸ்டேஸ் கம்ப்ளீட்டாகவே சுத்தமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான பையனாக மாறி போயிருப்பான். அவனோட உடம்புலாம் ரொம்பவே டயர்டாகி தான் இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும் அவனுக்கு எப்போவுமே. பட் குணமாக ஆரம்பிச்சிருவான். அண்டு லார்ட் ஆக்டேசியனோட அந்த ஆம்ரிங் இருக்குல்ல, அதோட விதி தான் ரொம்ப ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. யூஸ்டேஸ் அந்த ஆம்ரிங் அவனுக்கு வேணான்னு சொல்லிட்டு காஸ்பியனுக்கு ஆஃபர் பண்ணுவான். காஸ்பியன் அந்த ஆம்ரிங்கை லூசிக்கு ஆஃபர் பண்ணுவான். லூசிக்கு அதை வச்சுக்கிறதுலலாம் எந்த ஒரு விருப்பமும் இல்லை, அதுவும் வேணான்னு சொல்லிடும். வெரி வெல் தென், அப்போ இதை நான் மேலே தூக்கி போடுறேன், யார் பிடிக்கிறீங்களோ நீங்களே அவங்கள அதை வச்சுக்கோங்க அப்படின்னு காஸ்பியன் சொல்லிட்டு மேலே தூக்கி போடுவான். இது எப்போ நடக்கும்னா, காஸ்பியன் அந்த பாறையில் எழுதியிருப்பான்ல, அதை போய் அவங்க நின்று பார்த்துட்ருப்பாங்களே, அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ அவன் மேலே தூக்கி போடுவான்ல, அந்த ரிங் அப்போ மேலே போகும்போது அந்த பாறைக்கு மேலே ஒரு மரக்கிளை இருக்கும், அதில் போய் அப்படியே மாட்டிக்கும். இவங்கனால மேலே ஏறி போய் அந்த ஆம்ரிங்கை எடுக்கவும் முடியாது, அந்த கிளிஃப்ல இருந்து மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தும் அந்த ஆம்ரிங்கை எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நடு இதில் போய் அது நல்லா மாட்டிக்கிச்சு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கிளிஃபாக தானே அது இருக்கும். ஸோ அதில் போய் இறங்கவும் முடியாது, ஏறவும் முடியாது. அன்னையில இருந்து இந்த உலகத்தோட முடிவு வர வரைக்கும் அந்த ஆம்ரிங் அந்த இடத்துல தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. இதோட சாப்டர் 7 ஹவு த அட்வென்ச்சர் எண்டட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 8 2 நேரோ எஸ்கேப்ஸில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.